நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட அட்டுழியம் தாங்க முடியல. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தா பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஓகே, அதனால எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கமா என் சப்போர்ட்டுக்கு. யார் அந்த அண்ணன்? யார் அந்த அண்ணனா? யா, அவர் வந்து எனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, எல்லாருக்கும் அண்ணன். ஐயோ, பாத்தீங்களா? அவர் சாதாரண நாள்ல மெரினா, அப்பா எங்க சிவானா. Let's welcome மெரினா படத்தின் கதாநாயகன் சிவகார்த்திகேயன். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஹீரோ சார்? ஐயா, ஐ அம் வெரி ஃபைன். ஐயோ, என்ன ரொம்ப ஸ்டைலா இருக்க மாதிரி இருக்கு. யா, ஹீரோஸ்னா அப்படிதான் இருக்கணும்னு வெளியில சொன்னாங்க. ஓகே ஓகே, ஐடென்டிட்டி கார்டு இல்லாம எப்படி உங்களை உள்ள விட்டாங்க? இல்ல, ஆக்சுவலி ஸ்டேஷன் மாஸ்டர் போட்டுட்டு இருக்கிற ஜாக்கெட் மாதிரியே இருக்கு. நீங்க போட்டுக்கிறது எப்படி இருக்கா? இட்ஸ் லைக் a heroine's dress. ஹீரோயின் Dress தான், அதையே நீங்க போட்டுக்கிறீங்க. செல்லக்குட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப பட்டுட்டீங்களோ? ஐயோ ஐயோ, முடியல. என்னாலே முடியல. ஓகே ஓகே ஓகே, இருந்தாலும் நீங்க வந்து ஹீரோவா வந்திருக்கீங்க. விஜய் டிவியோட நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்கு. ஆனா ஒரு வெரி வெரி டேலண்டட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிப்பு நீங்க தான் சிவா. பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம். ஏன்னா சின்ன திரையில இருந்து ஒரு பெர்ஃபார்மரா இங்க நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆங்கர் ஆகி படிப்படியா முன்னேறி இப்போ ஒரு சூப்பரான திரைப்படத்துக்கு ஹீரோ. மெரினா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். Thank you. சரி, அப்ப நம்ம 3 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கோம்ல, அங்க மும்மூர்த்திகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாமா? இருங்க, அவங்கலாம் வந்து இப்ப இவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் தெரியாது. நான் வந்து இது சொல்லிட்டீங்க, இவங்க வந்து எஸ்டாப்லிஷ்ட் ஹீரோயின் பாவனா ஸ்ரீ. நீங்க என்ன பண்றீங்க இங்க? இப்ப வந்து நான் வந்து நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கேனே, அதுவும் அவங்களோடன்றதுனால தான் நான் அவங்களோடனா நெஞ்சில் நின்ற ராகங்கள் டைட்டில். அந்த படத்தை இயக்குறவர் வந்து நம்ம மனோஜ் சார். வணக்கம் சார், நான் கூட இப்போ ஒரு படம்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தா பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் சித்ராமா. அண்ட் பல ஹாலிவுட் படங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆமாம், அவங்க வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் கூட ஹாரி பாட்டரில் பார்த்துருக்கேன் நான். அப்படிலாம் வருவாங்களா? அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் ப்ரொடியூசர் அவங்களும். ஆமாம், இந்த படத்தில் கொலாபரேஷன். நைஸ் கொலாபரேஷன். ஸோ 2 ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர் அண்டு சாரை பார்த்தா எப்படி தெரியுது? காலை பட சிம்பு வந்துட்டான்டா கால, அவனுக்கு இன்னும் கால, உனக்கு என்ன வேலைங்க? சரி ஓகே சார் பண்ணு. ஓகே, சார் தான் வந்து நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர், அதனால தான் இவ்வளோ பில்டப் சாருக்கு ஸ்டேஜ். See, I am very happy. ஏன்னா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்ல. இந்த மேடையில் நின்று நிறைய முறை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ படம் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கும்போது அது இன்னொரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் நீங்கள் வந்து எப்படியாவது இந்த எபிசோடு முடியறதுக்குள்ள நம்ம டேரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம 2 பேர் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஆக்ட் பண்ணுவோம். சூப்பரா? ஓகே, ரெடி. ஓகே. இன்னைக்கு நீங்க வந்து தனியாளா வரலையாமே சிவா, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? நான் அப்பல இருந்து பார்த்துட்டு இருந்தேன், நீங்க பேசும்போது அந்த சைடு பயங்கரமான கலாட்டா. இங்க வந்து ஏகப்பட்ட குட்டீஸ் இருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு பின்னாடியும் ஒரு தனி கூட்டம் இருக்கு. ஓகே, இது சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். ஆனா இந்த கூட்டத்துக்கு தலைவர் யாரு? அவரு தான் இப்ப கூப்பிட போறேன். எஸ், அவரு வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவருடைய முதல் படமும் இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு அழகா ஆரம்பிச்சு முதல் படத்திலே நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு சில இயக்குனர்கள்ல, இந்தியாவிலே ஒரு சில இயக்குனர்கள்ல இவரும் ஒருத்தர். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பசங்க படம் மூலமா நேஷனல் அவார்டு வின் பண்ணிட்டு தொடர்ந்து வம்சம்ன்ற அழகான ஒரு திரைப்படம் கொடுத்துட்டு இப்போ முதல் முறையா மெரினா பீச், இந்த எல்லா இடத்துக்குமே போயிருப்போம், எல்லாருமே போயிருப்போம் இந்த இடத்துக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு அழகான திரைப்படம் இதை கொடுத்துருக்கிற எங்களுடைய இயக்குனர், லெட்ஸ் வெல்கம் பாண்டிராஜ் சார் ஆன் ஸ்டேஜ். வணக்கம்
and welcome sir. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. First of all, congratulations to you. மெரினா படம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு தியேட்டர்ஸ்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்க வீட்டு பிள்ளைய நாங்க வந்து அமுச்சு வச்சிருக்கோம். பத்திரமா காப்பாத்தி பயங்கரமான ஒரு ஹீரோ ஆக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு பிக் தேங்க்யூ. நான் சொல்லல சார் அந்த மாதிரிலாம். என்ன சந்தேகம்? எனக்கும் சந்தோஷம் தான் ரொம்ப. அப்படியே எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்க பெசன் நகர் அது மாதிரி ஏதாவது படம் எடுத்தீங்கன்னா நானும் வரேன் சார். சின்ன பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கேன். இப்போ ஏதோ பெரிய பசங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எதுவும் கலாச்சார மாட்டீங்களே? ஐயோ இல்லை சார். மெரினா பற்றி சொல்லுங்கள் சார். இங்கே வந்து நிறைய குழந்தைகள் அவங்களுடைய டேலண்ட்ஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் மெரினாவில் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்காங்க. பொதுவாக சூப்பர் சிங்கர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி இது பாடுது உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மெரினாவிலையும் பசங்களில் வந்து சில பேரை செலக்ட் பண்ணி அந்த மெரினா பீச்சுக்கில் ஃபஸ்ட் நாள் ஷூட் பண்ணும்போது பயந்தாங்க. பதுங்கி அந்த கூட்டத்தில் காணாமலாம் போயிடுவாங்க. அவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அவங்களும் இது பண்ணும்போது பார்த்தா பயங்கரமான டேலண்ட் பர்சன். எல்லா பசங்களுமே இது பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு கேரக்டருமே சொல்லலாம், குறிப்பிட்டு எல்லா பசங்களுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது தேட்டர்லேயும் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அந்த பக்கடா, அம்பிகாபதி, கைலாசம், ஊலி, மக்குலி, என்ன செய்வா மீன் ஐட்டம் பேர் மாதிரி இருக்கு. மீன் ஐட்டம் இல்லைங்க, அதெல்லாம் அந்த பசங்களோட கேரக்டர் பேர். சார் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் எங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு டைரக்டர் மட்டும் தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது யார்? மெரினா படத்தில் என் கூட நடிச்சிருக்கிற அந்த கோ ஆர்டிஸ்ட்ஸ் அவங்கள தான் இப்போ கூப்பிட போகிறேன். அவங்களாம் பயங்கர செம்ம எக்ஸ்பீரியன்ஸான டேலண்ட்ஸ் தான் இப்போ வர போகிறாங்க. நீங்கள் பாருங்க, அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ சார் கூட சொன்னார் அந்த கேரக்டர்ஸ் பேர்லாம். அந்த மாதிரி பேர்லாம் இந்தியாவில் இது வரைக்கும் எந்த படத்துலையும் வரல தெரியுமா? பக்கோடா, மக்குலி, ஊலி, கந்தகோணி, சங்கு, இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் இப்போ வரப்போகுது. எஸ் ப்ளீஸ் கால் them. பார்த்தா தெரிஞ்சிடும். கூப்பிடலாமா? ஆமா. பசங்களா ரெடியாப்பா? எல்லாரும் வாங்கப்பா. இந்த படத்துல இவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ கியூட்டா கேரக்டர்ஸ்லாம் நேம் பண்ணிருக்காங்க டைரக்டர். சோ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க? சுண்டல் விக்கிற பசங்க நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க பீச்சுக்கு போகும்போது. இதுல யாரெல்லாம் சுண்டல் விக்கிறீங்க படத்துல? அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, சங்கு விக்கிறவர். சங்கு விக்கிறவர். அவரை கூப்பிடல சார். ஃப்ரண்ட்ல வாங்க சார். என்ன ஜப்பானுக்கு ஃப்ளைட்லயா போற? இங்க வா. சார் வாய்ஸ் நீங்க கேட்டது இல்லையா? ஒரே ஒரு வாட்டி எங்களுக்காக சங்கு சொல்லி காட்டியா நல்லா சவுண்டா? அண்ணா சங்குண்ணே வாங்கிக்கண்ணே. என்னண்ணே? சங்கு தொண்டையிலே வச்சிருக்கான். ஓகே பட் இந்த சிவா ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒரு கியூட் லிட்டில் ஏஞ்சல். அவங்க வந்து டான்சர். இது ஏஞ்சலான்னு கேக்குறியா? நீ பழைய ஊஞ்சல் மாதிரி இருந்துட்டு நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? அந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. அப்படியா? நீ கண்டிப்பா எங்களுக்காக ஆடணும். ஓகேயா? சூப்பர், வெரி நைஸ். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உங்க இடங்கள்ல போய் உட்காந்துக்கோங்க. சூப்பர். எல்லாருமே அப்படியே கூட்டமா கியூட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஹீரோ, இன்னைக்கு நீங்க ஆங்கர்லாம் கிடையாது. உங்களை நாங்க இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி எவ்வளவு பெரிய பில்டப்லாம் கொடுத்துருக்கோம். போய் உங்க இடத்துல உட்காருங்க சார். என்ன அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். அது இந்த மேடைக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு அவன் புள்ளதான். அந்த மாதிரி வரும்போது நான் எவ்வளவு பெரிய படத்துல நடிச்சு இன்னைக்கு ஒரு ஹீரோவா இருந்தாலும் இந்த மேடைக்கு வரும்போது நான் ஒரு ஆங்கர் தான். அப்ப இங்க தான் இருக்க போறீங்களா? டெஃபினெட்லி. ஓ நோ, அதை நாங்க சொல்லணும். ஓகே. நானும் இருந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நானும் உங்க கூட சேர்ந்து பிரஸ்டீஜியஸ் பீப்புளோட சேர்ந்து ஐயோனா இது ஆடியன்ஸ் சொல்ல வேண்டிய ஐயோ ரெண்டு பேரே முடியலையே மூணா அப்படின்னு சொல்லி. நீங்க இன்னொரு படம் நடிச்சிட்டு இருக்கீங்களே அது மாதிரி. அந்த மாதிரி நம்ம மூணு பேர் சேர்ந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணுவோம். சூப்பர். ஓகேயா? ஐயோ அடுத்து யாரை கூப்பிட போறோம்? ஓ இன்னும் ஆட்கள் இருக்காங்களா வரதுக்கு? ஆமாங்க. ஏன்னா இப்ப பேசிக்கலி நீங்க இந்த மாதிரி டேலண்ட்ஸ், ஆர்டிஸ்ட், டைரக்டர் எல்லாம் பாத்துட்டீங்க. ஓகே. பட் இது ஒரு மியூசிக் ஷோ. கரெக்ட். இசை இல்லாம இந்த மேடை எப்படி? இல்ல எங்க படத்துக்கு இசை வந்து ஒரு உயிர் நாடி எல்லா படம் மாதிரியே. அண்ட் இந்த படத்துல என்ன மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆற மியூசிக் டைரக்டர் தான் வர போறாரு. அண்ட் இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் வந்து தி லெஜெண்ட் லால்குடி ஜெயராமன் அவர்கள்ட்ட மியூசிக் கத்துக்கிட்டவர். ரொம்ப சின்ன வயசு தான்.
நான் கூட சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சோ இவர் மட்டும் தான் வர போறாரா? இசையமைப்பாளர் அவர் மட்டும் கூட இந்த படத்துல சென்னை பத்தின ஒரு அழகான சாங் இருக்கு, அதை பாடின 2 சிங்கர்ஸ் வர போறாங்க. வெரி நைஸ். கூப்பிடலாமா? அந்த சிங்கர்ஸ் வந்து முகேஷ் அண்ட் ஷில்பா அண்ட் இவங்களோட சேர்ந்து இந்த மெரினா படத்தோட இசையமைப்பாளர் கிரீஷ் ஜி. லெட்ஸ் வெல்கம் them on stage. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு டெபியூ ப்ராஜெக்ட் எடுத்து ரொம்ப அருமையான இசை எங்களுக்கு கொடுத்துருக்கு. தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். அண்ட் முகேஷ் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஒரு வெரி வெரி எமினன்ட் பிளேபேக் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பாடல்கள் பாடி கலக்கிருக்கீங்க, பார்ட்டிலாம் களை கட்டியிருக்கு உங்களால். அண்ட் ஷில்பா, இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்த்தீங்களா சார், பார்த்தா காலேஜ் கடைசி வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரியே இருப்பார். ஆனால் இவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். நல்லா பாடுவேன் சார். நான் பயங்கரமா ஆக்டிங் மட்டும் இல்லை, நல்லா பாடவும் செய்வேன். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். அடா சிவா, திஸ் இஸ் வெரி நைஸ். டைரக்டர் சார் ஒரு பாட்டு பாட சொல்லாம இவர. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் தி காமெடி. பாடுங்க. என்ன பண்றது? கவி கிவ் மீ 8 மா. என்ன 8000 பேமெண்டா? இல்ல இல்ல 8 ஸ்ருதி தாளம் 8 கொடுங்க சாருக்கு. வீட்ல வச்சிட்டு வந்துட்டீங்களாமா? வீட்ல வச்சிட்டு வந்துட்டாராம். அப்போ ஒரு 7.5 ஆவது கொடுங்க. ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு இப்பதான். என்ன பாட்டு பாடுறதே தெரியல. ஏதாவது ஒரு பாட்டு பாடியா? இல்ல மியூசிக் டைரக்டரோட சாய்ஸ். என்ன சாங் பாட சொல்லலாம்? Black and Whiteல உங்க ஃபேவரட். மலர்ந்து மலராத. இவங்கள பார்த்து பாடு. அப்பா அவங்கள பார்த்து மலர்ந்து மலராத. நீங்க அந்த பாட்டு அவங்கள பார்த்து பாடுறீங்க. நீங்க பாடி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாடி அதெல்லாம் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல உடஞ்ச பொன்வண்ணமே. பொன்வண்ணன் சரண்யாலாம் இங்க வர்றதில்ல. அவங்க என்ன பொன்வண்ணன்? கரெக்டா பாடுங்க. மறந்து மலராத பாதி மலர் போல. அதுக்கப்புறம் நீ லிரிக்ஸ் இன்னும் போல அப்படின்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்க. லிரிக்ஸ் தெரியாது சார். ஸோ இது வந்து உங்களோட முதல் படம், அழகான பாடல் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த வாய்ப்பு ஆக்சுவலாக கிடைச்சதுக்கு காரணம் தான் இங்கே நிற்கிறாரு இவரா? ஓ இவரா? சூப்பர். இது புத்திசாலித்தனம். சொல்லுங்க. நான் ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்றுத்தில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்ப அப்போது சிவகார்த்திகேயன் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயும் அவர் வந்து இன்வால்வ்டாக இருந்தார். அப்போ தான் வந்து அங்கே நான் பண்ண மெட்டீரியல் கேட்டு அவர் உடனே வந்து எதுவும் சொல்ல என்கிட்ட, சார் நாளைக்கு வந்து பாண்டியராஜ் சாரை மீட் பண்ணுறீங்களா? எங்களுக்கு அவர் வந்து பாண்டியராஜ் சாரோட படம் பண்ணுறாருன்னே தெரியாது அப்போ நாங்களா. அப்புறம் மீட் பண்ணி கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் அவர் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் வச்சார். அது தவிர வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை என் மேலே வச்ச பாண்டியராஜ் சாருக்கு தான் வந்து நான் தேங்க் பண்ணணும். நீங்க வந்து வித்தியாசமா உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் விடலாமே பாடிட்டே. சிவா உங்க பாட்டு பாடுங்க. இது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா பாருங்க. அது வந்து காதல் ஒரு தேவதையின் கனவா இல்லை தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா. சூப்பர். லிரிக்ஸ் நல்லா இருக்கு. இப்ப பாட்டு பாட்டு. காதல் ஒரு தேவதையின் கனவா தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா காலடியில் சறுக்கிடும் சருகா